சிவாய நம. ஒரு சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்படியே பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலான்னு நான் போனது தான் இந்த ஈச்சனாரி விநாயகர் கோவில். அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த கோவிலோட மகத்துவமும் விசேஷமும் எனக்கு தெரிஞ்சது. அதான் அதை அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களுக்கும் காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சரி, முதல்ல இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இந்த விநாயகர் சிலை மதுரையிலேருந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு மாட்டு வண்டியில் கொண்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஆனால் வழியிலேயே சரியாக இந்த இடத்த கடக்கும்போது வண்டியோட அச்சாணி முறிஞ்சு நின்றுடுச்சாம். அதன் பிறகு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த வண்டியை நகர்த்தவே முடியலையாம். சரி, விநாயகரும் ரொம்பவே பிரம்மாண்டமாக 6 அடி உயரம் 3 அடி அகலம்னு இருக்காருன்னு வேற வண்டிக்கு மாற்றியும் முயற்சி செய்தாங்களாம். ஆனாலும் வண்டி நகரலையாம். அப்போதான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிள்ளையாருக்கு பேரூர் போக இஷ்டம் இல்லை, இங்கேயே இருக்க தான் ஆசைப்பட்டிருக்காருன்னு. அப்படி உருவானதான் இந்த கோவில். இதெல்லாம் நடந்தது 15ஆம் நூற்றாண்டுல. நான் போனது ஒரு சதுர்த்தி நாள். அன்னைக்கு சிறப்பான பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. விநாயகரோட நேர் எதிரே சீலிங்ல 12 ராசிகளோட சிம்பிள்ஸையும் செதுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் விநாயகரோட மகிமைகளை சொல்லும் விதமா உள்பிரகாரத்து செவரு ஃபுல்லா பிக்சர்ஸை வச்சிருக்காங்க. இங்கே புதுசாக வண்டி வாங்கினா பூஜை போடுறதுக்குனே செம கூட்டம் வருது. அது மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, கல்யாண காரியம்னு எந்த ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தாலும் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அப்படியே கோவிலோட வலது பக்கம் வந்தீங்கன்னா இந்த அரச மரத்தடி பிள்ளையார் இருக்காரு. இங்க வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டா திருமண தடை நீங்கி கெட்டி மேல சத்தம் கேட்குங்கிறது நம்பிக்கை. அப்படியே வெளியில வந்தீங்கன்னா பிரசாதம் கவுண்டர். நான் போனப்போ சுண்டலை தான் கொடுத்தாங்க. கோவிலோட சூழல் ரொம்பவே அமைதியா ரம்மியமா இருந்தது. இங்க ஒரு அழகான மண்டபமும் இருக்கு. இங்க படிக்கிறதுக்கு நிறைய ஆன்மீக புத்தகங்களும் விற்கிறாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். கோவிலுக்கு பின்புறம் ஒரு கம்பீரமான தங்கத்தேர் நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். விசேஷ நாட்கள்ல மாலை 7 மணிக்கு அப்புறமா தங்கத்தேர் ஊர்வலம் நடக்கும்னு சொல்றாங்க. விநாயகருக்கு தங்கத்தேர் இருக்கிறத நான் இந்த கோவில தான் பார்த்திருக்கேன். அப்படியே தூண்களை கவனிச்சிங்கன்னா குட்டி குட்டியா செதுக்கப்பட்ட அழகான சிலைகள் கண்கொள்ளா காட்சி. கோவிலோட இடதுபுறம் பார்த்தீங்கன்னா நந்தவனம் இருக்கு. அதுல நிறைய செடி கொடிகள் மரங்கள்னு பார்க்கவே பச்சை பசேல்னு அழகா இருக்கு. இது என்ன மரம்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு பின்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கோவிலோட முன்புறம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இது எல்லாத்த விட இந்த கோயிலோட அல்டிமேட் சிறப்புகள் என்ன தெரியுமா? விசேஷ நாட்கள்ல அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் இருக்கிற 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விதமா பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்றாங்க. இந்த கோவில் 5 AM to 10 PM வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும். கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காம ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. முதற்கண் கடவுளை வணங்கி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற உன்னத எண்ணத்தோடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.